வணக்கம். இது காலத்தின் குரல். வேட்புமனு தாக்கல் இன்றைக்கு 3 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்படும் 59 வேட்பாளர்களுக்கு குக்கர் சின்னம் வழங்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குக்கர் சின்னம் இல்லை. அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்கள் என்று பார்த்தால் 3. 1, தினகரன் தரப்பிற்கு குக்கர் சின்னம் இல்லை. 2, தேர்தல் ஆணையம் மறுத்தாலும் கூட அவர்களுக்கு பொது சின்னம் தரப்பட வேண்டும். 198 சுயேட்சை சின்னங்களிலிருந்து ஏதேனும் ஒரு பொது சின்னத்தை 59 பேருக்கும் ஒரே சின்னம் தர வேண்டும். 3வது, அவர்கள் இந்த சின்னத்தை அனைவருக்கும் தருவதாலேயே அவர்களெல்லாம் ஒரு கட்சியாகவோ ஒரு குழுவாகவோ கருதப்பட மாட்டார்கள். மாறாக அவர்கள் சுயேட்சைகள். வெற்றி பெற்றாலும் அவர்கள் சுயேட்சைகளாகவே கருதப்படுவார்கள். அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டம் என்கிற அந்த 10வது அட்டவணை என்கிற வரம்புக்குள் வருவார்கள். அவர்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்தி நின்றாலும் அவர்கள் ஒரு கட்சிக்காரர்கள் அல்ல என்பது. இந்த தீர்ப்பு என்பது தேர்தல் கமிஷன் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி எடுத்த நிலைப்பாடு. டிடிவி தினகரனுக்கு இந்த சின்னம் வழங்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தீர்மானகரமான ஒரு முடிவை எடுத்திருந்தது. பதிவு செய்த கட்சிக்குத்தான் தர முடியும். இன்றைக்கு பதிவு செய்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டால் இல்லை. பதிவு செய்ததற்கு பிறகு ஆட்சேபனைகளை கேட்டு 30 நாள் அவகாசம் வேண்டும். எனவே சின்னம் தர முடியாது என்று தேர்தல் ஆணையம் தீர்மானகரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தனித்த அதிகாரத்தின் மீது கூட உச்சநீதிமன்றம் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். இதற்கு முன்னால் இப்படி ஒரு தீர்ப்பு அங்கீகரிக்கப்படாத, பதிவு செய்யப்படாத ஒரு கட்சிக்கு பொதுவான சின்னம் வழங்குங்கள் என்று நீதிமன்றம் சொன்னதில்லை. இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தேர்தல் களத்தில் ஏற்படுத்த போகிறது? புதிய சின்னம் என்ற ஒன்றை அவர்களால் பிரபலப்படுத்த முடியுமா 2 வார காலத்திற்குள்? அந்த சின்னம் என்பது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்? டிடிவி தினகரன் எடுத்த இந்த ஒரு ரிஸ்க், கடைசி நேரத்தில் எந்த சின்னமும் இல்லை என்று மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குமானால் 59 இடங்களிலும் 59 வகையான சின்னத்தில் நிற்க வேண்டி இருந்திருக்கும். அந்த அபாயத்திலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து அவர் மீண்டிருக்கலாம். இது ஒரு ஆறுதல் என்றாலும் இது அரசியல் ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு நகர்வை ஏற்படுத்தும்? தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான சின்னத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? தேர்தல் ஆணையம் இந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாளைக்கே முடிவு செய்ய போகிறதா? இல்லை இதற்கு வேறு விதமான சட்ட வியாக்கியானங்கள் சொல்லப்பட போகின்றனவா? புதிய சின்னம் என்பது களத்தில் எடுபடுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு PS ஞானதேசிகன் அவர்கள், அஇஅதிமுகவின் முன்னாள் MLA திரு கோவை செல்வராஜ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் சரவணகுமரன், பத்திரிகையாளர் கோவி லெனின், இவர்களோடு சட்ட நிபுணரும் பத்திரிகையாளருமான திரு சுப்பிரமணி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து. வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நான் ஞானதேசிகன் அவர்கள்ட்டிருந்தே தொடங்குகிறேன். திரு ஞானதேசிகன், இந்த தீர்ப்பை பற்றி ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய கருத்து என்ன? ஏராளமான தேர்தல் வழக்குகளை நடத்தியிருப்பீங்க. இது ஒரு வகையில் முன்னுதாரணம் இல்லாத ஒரு தீர்ப்பாக இருக்குது. இன்னொரு வகையில் ஒரு பாதி அளவுக்கான வெற்றி, ஒரு முழு வெற்றி இல்லை, பாதி அளவுக்கான வெற்றி அப்படின்னு பார்க்கிறதா? இது தேர்தல் கமிஷனை எந்த அளவுக்கு இது பைண்ட் பண்ணுவது? தேர்தல் கமிஷனை எந்த அளவுக்கு இது கட்டுப்படுத்தும் இந்த ஆணை? இல்லை, இதை நான் உத்தரவாக நான் பார்க்கவில்லை. உச்சநீதிமன்றம் பரிந்துரை தான் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அவர்களுடைய அதிகார வரம்பு என்பது இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஒரு பாடி. அந்த அதிகார வரம்புக்குள் சின்னம் ஒதுக்குவது என்பது அந்த ஆணையம்தான் ஒதுக்க முடியுமே தவிர நீதிமன்றம் ஒதுக்குவதற்கான ஒரு வரைமுறை இல்லை. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது என்று சொன்னால் இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டரி நேச்சர். அதை தேர்தல் ஆணையம் ஏற்கலாம், ஏற்காமலையும் இருக்கலாம். ஆனால் சட்டப்படி பார்த்தால் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தான் பேரா 10B சிம்பிள் ஆர்டர் பிரகாரம் காமன் சிம்பிள் கேட்க முடியும். 10B பிரகாரம் 2 விதமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஃப்ரீ சிம்பிளில் இருந்து ஒரு சிம்பிளை எடுத்து நாங்கள் போட்டியிடுகிற எல்லா இடத்திலும் அதை காமன் சிம்பிளாக அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கலாம். அப்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு இந்த தொகுதிகளில் நாங்கள் நிற்கிறோம்
என்பது முன்னதாகவே அவர்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்க வேண்டும். அந்த தொகுதிகளிலே அவர்கள் நிற்காவிட்டால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறை இருக்கிறது. இன்னொன்று, அதே பிரிவில் தனிப்பட்ட சின்னமாக வரைந்து இந்த சின்னத்தை எங்களுக்கு பொது சின்னமாக தாருங்கள் என்று கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டால் அதுவும் தருவதற்கு ஆணையத்திற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்குத்தான் இந்த உரிமைகள் இருக்கிறதே தவிர பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகளுக்கு இந்த உரிமை கிடையாது. தேர்தல் ஆணையத்திற்கும் அப்படி தருவதற்கான ஒரு சட்ட விதிகள் இல்லை. நீதிபதி இரண்டு தரப்பையும் கட்டுப்படுத்தும், தேர்தல் ஆணையத்தையும் கட்டுப்படுத்தும் வித் டியூ ப்ராசஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வது, தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது வேட்புமனு சரியாக தான் இருக்கா, வேட்புமனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஏற்கத்தக்க பரிசீலனைக்கு உட்பட்ட அந்த இது இருக்கா, இந்த 59 பேர் அப்படின்னு சொல்லி பட்டியலையே தருகிறது. உச்சநீதிமன்றம் தினகரன் தாக்கல் செஞ்ச 59 வேட்பாளர்கள் பட்டியலை கொடுத்து இந்த ஆவணத்துக்கு பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆவணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரே சின்னத்தை நீங்கள் தரணும், அது ஃப்ரீ சிம்பல் 198 ஏதேனும் ஒரு சிம்பலை தாங்க, அவர்கள் சுயேட்சைகள் தான், வெற்றி பெற்று வந்தாலும் அவர்கள் ஒரு கட்சியாக ஆக மாட்டாங்க, இது இப்படி ஒரு சின்னத்தை தாங்கன்னு சொல்றதுனாலேயே ஒரு கட்சின்னு நாங்க அங்கீகரித்ததா ஆகாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இல்லை அதெல்லாம் அது பார்த்தேன். அதில் என்னன்னா, இது நீங்கள் இந்த பொது சின்னத்திலிருந்து தாருங்கள் என்று உத்தரவு தரப்பட்டதாக நான் பார்க்கவில்லை. பரிந்துரைக்கிறார்கள். இதில் ஏதாவது ஒரு பொது சின்னத்தை தாருங்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் வழக்கறிஞர் என்ற முறையில் அந்த பரிந்துரை கூட தவறு. ஏனென்றால் 10B எதிராக அந்த பேரா 10B என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே அந்த உரிமைகள் உண்டு. அதை தாண்டி மற்ற குழுக்கள் வாங்குவதற்கான அதிகாரம் என்னை பொறுத்த மட்டில் சிம்பிள் ஆர்டரில் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது, பரிந்துரை தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் மிக என்ன சொல்வது என்று தெரியவில்லை, ஒரு மிகப்பெரிய ரிஸ்கை அவர் எடுத்தார். இன்றைக்கு சுயேட்சையாக கருதப்படுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது ஒரு ஆபத்தான விஷயம். அப்படியே அவர்கள் ஜெயித்தால் கூட அவர்கள் சுயேட்சையாக இயங்குவார்கள் என்பது பரிந்துரை அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேஸா கருதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதும், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்றதுக்காக நாங்க தர்றோம் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கு. ஒரு வழக்கறிஞராக கேட்கிறது, தேர்தல் ஆணையத்தை இந்த விதி கட்டுப்படுத்துமா? இந்த தீர்ப்பு பரிந்துரை நீங்க சொல்றீங்க, தேர்தல் ஆணையம் இதை நிராகரிக்கிறதுக்கு இது ஒரு யோசனைன்னு சொல்றீங்க, நாங்க அப்படி தர முடியாது அப்படின்னு சொல்ற வாய்ப்பு இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கா? தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளின்படி போனால் தர முடியாது என்று சொல்வதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் எந்த உத்தரவையும் அவர்கள் போடவில்லை, ஒன்லி ரெக்கமெண்டரி நேச்சர் தான். இதை பரிசீலித்து பாருங்கள் என்று சொல்லலாம். உச்ச நீதிமன்றம் என்கிற மரியாதையோடு அவர்கள் அதை அணுகினால் தரலாம், இல்லை என்றால் சட்ட விதிக்கு புறம்பாகத்தான் அவர்கள் தர முடியும். மணியோட ஒப்பீனியன் கேட்கணும். மணி இது அப்படித்தானா? சுப்பிரமணி, இது தீர்ப்பு அப்படின்றது உத்தரவா, தேர்தல் கமிஷனை கட்டுப்படுத்துற உத்தரவா, இல்ல வெறும் பரிந்துரை யோசனை, நீங்க விரும்பினா செய்யலாம் விரும்பாட்டினா செய்ய முடியாது அப்படின்ற ஒன்றா? இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சுப்பிரமணி? சரி, நீதிமன்றத்தில் வழக்கமாக கொடுக்குற நாங்கள் சொல்லுவோம் இது ஸ்டாக் ஆர்டர்ஸ் அப்படின்னு. ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்க, அப்புறம் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை, நீதிமன்றம் உத்தரவு ஏதாவது டைரக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு ஆர்டர் கேட்டு கோர்ட்டுக்கு வருவார்கள். அப்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, கன்சிடர் அண்ட் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு. அது நீதிமன்ற உத்தரவு தான், ஆனால் அது கொடுப்பதற்கும் நிராகரிப்பதற்குமான உரிமை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கோ அதிகார அமைப்புக்கோ தான் உள்ளது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உத்தரவு என்னமோ டைரக்ஷன் என்னமோ இருக்கிறது. உத்தரவு இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை இல்லை வழங்க முடியாது என்று மறுப்பதற்குமான உரிமை தேர்தல் ஆணையத்துக்கே இருக்கிறது.
இது வந்து ஓப்பன் எண்டட், இது ஸ்டாக் ஆர்டர், இது இட் டசன்ட் மீன் எனிதிங். திரும்ப வந்து தேர்தல் ஆணையத்திற்கே அந்த அதிகாரம் போய்விட்டது என்று தான் கூற வேண்டும். இல்ல, தேர்தல் ஆணையம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தையே அணுகுனாங்க. அதுல வந்து இதை மேற்கோள் காட்டி, இதை ஒரு முன்னுதாரணமாக காட்டி இன்னொருத்தர் கேட்கக்கூடாது, இது இந்த வழக்குக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு மாற்றம் செய்து தாருங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்ன கோரிக்கையை கூட நாங்கள் அந்த தீர்ப்பை எழுதிட்டோம், கையெழுத்து போட்டோம், உங்கள் கோரிக்கை ஏற்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையிலும் கூட இனிமேலும் கூட தேர்தல் ஆணையம் விரும்பினால் தரலாம், விரும்பாவிட்டால் தர முடியாது அப்படின்றதான் லீகல் பொசிஷனா? ஆமாம், கன்சிடர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையத்திற்கு முழு உரிமை உள்ளது. அவங்க திரும்ப வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதிகாரம் அவர்களிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தெளிவாக இதில் தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஆமாம், அதில் கீவேர்டு வந்து கன்சிடர் தான். கன்சிடர் வெதர் இட் குட் பி அலாட்டட் ஆர் நாட். கன்சிடருங்கிறது தான் அதில் அந்த அது இல்லாமல் ஷுட் பி அலாட்டட் இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டைரக்ஷன், பாசிட்டிவ் டைரக்ஷன். இல்லை பாசிட்டிவ் டைரக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாக் ஆர்டர். எல்லா வழக்குக்கும் ரொம்ப சுலபமாக வழக்கை தீர்க்கிறதுக்கு இதுதான் வழி. அதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து சாதகமாகவும் பயன்படுத்தலாம், இல்லைன்னு மறுப்பதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். சரவணகுமார், உங்கள் தரப்பு இது வந்து வெற்றி அப்படின்ற அளவில் கொண்டாடுறீங்க, நீதிமன்றம் நீதி வழங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது பரிந்துரை தான் அப்படின்ற ஒரு பார்வையை வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது இது ஏன் வெற்றின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, எலெக்ஷன் கமிஷன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற ஒரு அராஜக போக்கினை சுப்ரீம் கோர்ட் சுற்றி காட்டியதே வெற்றி தான். லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில். லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்ன? ஒரு ரெஃப்ரியாக ஒரு ஃபுட்பால் மேட்சை கண்டக்ட் பண்ணும்போது அவர் 2 டீமுக்கும் எனஃபாக ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு சைடு கொடுக்கலங்கிறதுனால தான் அவங்க லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுங்கன்றாங்க. ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் மென்ஷன் பண்ணியிருக்குது. எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு தவறான நடவடிக்கைகள், ஒருத்தரை மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க, யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. இல்லை, அந்த தீர்ப்புலேயே தீர்ப்புக்கு முன்னதாகவே அந்த நீதிபதிகள் கேள்வி கேட்ட போதே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கடைசி நேரத்தில் வந்து எங்களுக்கு சிம்பல் இல்லை, எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குன்னு சொல்கிறதே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இது நீங்களே தேடிக்கொண்ட இந்த குழியை நீங்களே பறிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் பதிவு செய்யாமல் போனது ஏன்? மார்ச் 15ஆம் தேதி நாங்கள் இந்த வழக்கை நிராகரித்த போது, இதற்கு முன்னாடி போட்ட வழக்கை நிராகரித்த போது அப்போவே நீங்கள் போய் பதிவு பண்ணியிருக்கணும். இப்போ தினகரன் தரப்புக்கு ஒரு பாதிப்பு என்றால் அதற்கு அவர்தான் காரணம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அதாவது அந்த வார்த்தையை வந்து நம்ம ஒரு அட்வொகேட் நம்ம எப்படி இன்டர்வியூட் பண்ணலாம். மார்ச் 15 அவங்க என்ன போட்டிருக்காங்க, உங்களுடைய பெட்டிஷன் எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, ஹைகோர்ட் பெஞ்சஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கோர்ட்டும் கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் எஸ்எல்பி ஆர்டர் டிஸ்மிஸ்டுன்னு மார்ச் 15 இருக்கா? அன்னைக்கு நடந்த டிஸ்கஷனில் ஹியரிங்கில் இந்த மேட்ரு வரும்போது லிமிட்டட் ப்ரேயர் ஃபார் கன்சிடரிங் ப்ரெஷர் குக்கர் அஸ் அ சிம்பிள் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. இந்த கேஸ் இன்னைக்கு தான் வரும்போது தான் உங்களது இல்ல, அதிமுக நீங்க இல்ல உத்தரவு போட்ட உடனே மார்ச்சுக்கான பிரச்சனை முடிஞ்சது. லிமிட்டட் மார்ச் 15 அந்த மாதிரி ஒரு ஆர்டரே டிஸ்போஸ் ஆகல. ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் மார்ச் 15 ரெட்டைலை சிம்பல் முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு இங்கே இல்லை. அன்னைக்கு ஒரு குறிப்பானை இருந்தது. என்ன குறிப்பானை? லிமிட்டட் ப்ரேயர் ஃபார் அக்செப்டிங் ப்ரெஷர் குக்கர் அஸ் அ காமன் சிம்பிள் ஃபார் ஏஎம்எம்கே டிடிவி தினகரன் அண்டு டீம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்கன்னா, எங்களுக்கு எந்த டிலேயும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி ஹைகோர்ட் வந்து ஏப்ரல் 2018 முடிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு வந்தது காரணம் ஹைகோர்ட்டோட டிலே. அதை நாங்கள் மென்ஷன் பண்றோம். இன்னைக்கு உங்களுக்கு வந்து குக்கரை கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. மற்ற பொது சின்னத்தை தரணும்ன்றதையும் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய அம்சம்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு 324ல ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணனா he has to be removed like a சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 124(4)ல த்ரூ இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். இவ்வளோ பவர் எது கொடுத்து வச்சிருக்கோன்னா நேர்மையாக தேர்தல் நடத்தணுங்கிறக்காக தான். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்குது வரைக்கும்? செப்டம்பர் 2017 இதுல ஒரு வேர்டு இருக்கு, வில் டேக் ஆல் எண்டேவர்ஸ் டு அலாட் சிம்பிள்ஸ்னு இருக்கு. சிம்பிள் காமன் சிம்பிள் ஃபார்ன்னு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஆஃப்டர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வில்லுங்கிற வார்டை யூஸ் பண்ணுறாங்க.
மேன் போட்டிருந்தா அது பியூர்லி ரெக்கமெண்டேட்டரி. அவர் மிஸ்டர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி பியூர்லி ரெக்கமெண்டேட்டரி. சாலுன்னு போட்டிருந்தா அது கம்பல்சரி, அவங்க கொடுத்து தான் ஆகணும், அவ்வளோதான். ஷால் பி அலாட்டட் வந்துருந்துச்சுன்னா இட்ஸ் அ பியூர் டைரக்ஷன், அப்சல்யூட் டைரக்ஷன். கோர்ட் வந்து வேர் த டிஸ்கிரிஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் இன் கொஸ்டின் நாமளாம் அந்த மாதிரி யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க ஆர்டர். ஷால் பீன்னு கொடுக்க மாட்டாங்க. வில் பீன்னு கொடுக்குறதே பெரிய அச்சீவ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் பொறுத்த மட்டும். இப்போ நான் கோர்ட்டில் 2 விதமான, ஒன்று எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, என் டேமேஜுக்கு நீங்கள் ஒரு இது கொடுங்கன்னு கேட்டால் அது என் உரிமை. நீங்கள் வந்து ஹவுசிங் போர்டில் வீடு அலாட் பண்ணுறீங்க, நாங்கள் 4 பேர் எலிஜிபிலிட்டி இருக்கோம், சேம் எலிஜிபிலிட்டி, எங்களுக்கு அலாட் பண்ணுன்னு சொல்லும்போது உரிமை மட்டும் இல்லை, அதில் உரிமை கிடையாது, அது ஒரு ஈக்குவல் ரைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்குது. இப்போ இந்த கேஸ் 2ஆக பிரித்து பாருங்கள். ஏடிஎம்கே ரெட்டைலை சிம்பிள் நான் ஏன் கேட்குறேன், அண்டர் பேரா 15 2 பார்ட்டி சண்டை போடும்போது இன்னொரு பார்ட்டிக்கு காமன் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. இல்ல 2 பேருக்கு அந்த ஆர்டர் முடிஞ்சு இருக்கும்போது 2 பேருக்கு 2 சிம்பல் கொடுத்தாங்க. அந்த டிஸ்பியூட் எப்போ முடியுது? முடிஞ்சு ரெட்டையிலையா இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு தான் ஃபுல்லா முடியுது. இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு தான் அது டிஸ்போஸ்ட் ஆஃப்னு வருது லாஸ்ட் லைன்ல. ஆல் இன்டர்லாக்டரி பெட்டிஷன்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப்னு சொல்லும்போது தான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வருது. முடிவுக்கு வருதுன்னா 90%. சரி, இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு வரலாம். இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு தேர்தல் ஆணையம் சின்னத்தை ஒதுக்குன்னு நம்புறீங்களா? பொது சின்னம் உங்களுக்கு தரும்? நான் அதுதான் சொன்னேன். செப்டம்பர் 2017 நாங்கள் ஆர்கே நகரில் எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது தொப்பி சின்னம், வேற சின்னம் கேட்கும்போது தொப்பி சின்னம் கொடுத்தாங்க. தொப்பி சின்னத்தில் ஜெயிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில அரசியல் மாற்றங்களில் என்ன பண்ணுறாங்க, 2 பார்ட்டிஸ் ஏடிஎம்கே சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் இபிஎஸும் ஓபிஎஸும் தர்மயுத்தம் மர்மயுத்தம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி சிம்பிளை கொடுத்து ஆர்கே நகர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க உடனே. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்ட தொப்பி சிம்பிளை கொடுக்கல, குக்கர் சிம்பிளை கொடுக்குறாங்க. அந்த எலெக்ஷனில் டிடிவி அவர்கள் ஒரு மக்கள் செல்வராக ஜெயிக்கிறாரு, அது அடுத்த பிரச்சனை. இப்போ இந்த குக்கர் சிம்பிள் நாங்கள் கேட்கல, ஆர்கே நகரில் ஜெயிச்ச சிம்பிளை தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் தொண்டர்கள் விரும்புறதுனால தமிழ்நாடு முழுக்க கேட்டோம். ஆனா என்ன பண்றாங்க, அதையும் கடைசி வரைக்கும் இழுத்து இன்னைக்கு வரைக்கும் டென்ஷன் ஆகி வைக்கிற காரணம் எலெக்ஷன் கமிஷன். இவ்வளவு தவறு செய்கிற எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு குட்டு வச்சதுனால, லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுங்கன்னு சொன்னதுனால திருந்தி செஞ்சிருமானா நான் இன்னும் முழுசாக நம்பலை. இருந்தாலும் நீங்கள் சாதிக்கல்னு ஒரு பழைய கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் 18 எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு கேண்டிடேட்டுக்கு பிரச்சனை இல்லாத போது அவங்களுக்கு வந்து கேட்குற சிம்பிளை கொடுங்கன்னு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது எப்போ நாமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் கூட, சாதிக்கலி கேஸில் நாமினேஷன் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த கேஸில். அதுவும் வேற ஒரு கேண்டிடேட் தவறாக கொடுத்ததை மாற்றி கொடுக்க சொல்கிறாங்க. இவ்வளோ பவர் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது இப்போ குக்கர் இல்லை, அதை ஏன் ஏடிஎம்கே ஃபைட் பண்ணால் எனக்கு சம்மந்தமே தெரில, அதை அட்மிட்டே பண்ணிருக்கூடாது. ஏடிஎம்கே இப்போ பந்து சுப்ரீம் கோர்ட்டோட முடிஞ்சிருச்சா இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆடுவதற்கு இன்னும் ஸ்பேஸ் இருக்கா? பந்தை தான் அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க விளையாடுறதுக்கு. நீங்கள் பந்தை விளையாட ஃபுட்பால் கிரவுண்டில் போடாலும் வர முடியும், பந்து இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஓடிட்டு இருக்கு. யாருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிம்பிள் இல்லாத கட்சியாக செயல்பட்டு இருக்கு, அதுதான் எங்களோட குற்றச்சாட்டு. அதை ஓங்கி முன்வைக்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அவங்க எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற எலெக்ஷன் தான் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண போறீங்க. என்ன பண்ணுறது, ஜனநாயக படுகொலை தான். அந்த படுகொலையில் நானும் இருக்கேன். ஏன் இருக்கோம்னா, இன்னைக்கு நீங்கள் 2 காலுக்கு போய் ஜட்ஜிட்ட என்ன மென்ஷன் பண்ணுறாங்க எலெக்ஷன் கமிஷன் அட்வொகேட், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சைட்டேஷனில் போடாதீங்க, இதை வேறு எந்த அரசியல் கட்சியும் சைட்டேஷன் ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? அதை சிஜே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த தோல்விங்கனால தானே போகிறாங்க. இந்த வழக்கு ஒரு முன்னுதாரண வழக்காக இருக்க போகுது. ஏன்னா இதுதான் முதல் முறை ஒரு பதிவு செய்யப்படாத கட்சிக்கு கொடுக்க போகிற சின்னம் கொடுக்க சொல்லி. ஆனால் கடைசியில் சில லைன் சேர்த்துருக்காங்க, அது அவங்களுடைய ஃபார்மாலிட்டியாக இருக்கலாம், அதுக்குள்ளே நான் போகிறோம்ல. ஸோ இது முன்னுதாரணம் இல்லாத அம்சத்தை ஃபார்மாலிட்டின்னு ஒதுக்குறீங்க. ஜெயிச்சு வந்தாலும் இவங்க சுயேட்சைகள் தான். இந்த பட்டியலில் இருக்கிற 59 பேர் அதாவது சுயேட்சைகள் தான். நான் இந்த சிம்பிள் கொடுத்ததுனால அவங்கள ஒரு பார்ட்டியை கன்சிடர் பண்ணல, ஏன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலை. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற கொஸ்டின் இன்னைக்கு தான் வருது. ஏன்னா பேராகிராஃப் 15 படி நான் வந்து இது வரைக்கும் நான் ஒரு பார்ட்டியோட ஸ்பிளிட்டாக இருந்தேன். நான் செல்வராஜ் கேட்கணும், ஏன் குக்கர் சின்னத்தின் மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடு தினகரனுக்கு? எனக்கு அந்த சிம்பிள் தான் வேணும் அப்படின்றாரு, அது நிராகரிக்கப்படுது. அதுதான் இந்த வழக்கினுடைய முதல் புள்ளி. அதை அதிமுக வந்து நீங்கள் ரெட்டையில எங்களுது அப்படின்னு கேட்டீங்க, உங்களுக்கு ரெட்டையிலேயே கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸோட வழக்கறிஞர் குக்கர் கேட்கறதே, குக்கர் வேணும்னு கேட்கறதே ஒரு மறைமுகமாக அந்த சிம்பலை தங்களுடைய சொந்த சிம்பலாக மாற்றுறதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறீங்க. உங்களுக்கு ரெட்டையில இருக்கும்போது குக்கர் கொடுத்தா என்ன, இன்னொன்று கொடுத்தா என்ன, அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏன் அதிமுக எடுக்கலை? மூன்றாவது, பொது சின்னம் புது சின்னம் அப்படின்ற ஒன்று எடுபடுமா? அதாவது
நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறவங்க வாதியும் பிரதிவாதி ரெண்டு பேருமே தான் ஜெயிப்போன்ட்டு போவாங்க. போகும்போது நீதிமன்றம் ஒரு பக்கம்தான் தீர்ப்பு வந்து யாருக்கு நியாயம் இருக்கோ தீர்ப்பு கொடுப்பாங்க. தீர்ப்பு கொடுத்தா நியாயம் தவறு செஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா இது வந்து தவறாக நீதி சொல்லிட்டாரும்பாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நண்பரும் பேசுகிறாரு, அவங்களும் சொல்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஞானதேசிகன் என்ன சொன்னாரோ வெற்றில சொல்லி இல்ல ஞானதேசிகன் என்ன சொன்னாரோ அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அவர் மூத்த வழக்கறிஞர் என்ன சொன்னாரு, தெளிவாக சொன்னார். இது வந்து ஒரு பொதுவான இவங்களுக்கு வந்து சின்னம் கொடுக்க முடியாது. ஏன்னா பதிவு செய்யாத அரசியல் கட்சி இல்லை. இவங்க பதிவு செஞ்ச அரசியல் கட்சிக்கு தான் அது வாதாட முடியும், கேட்க முடியும், எனக்கு பொது சின்னம் கொடுன்னு கேட்க முடியும். இவங்க பதிவு செய்யாத ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு வந்து எப்படி பொது சின்னம் கொடுப்பாங்க? தமிழ்நாடு பூரா எல்லா தொகுதிக்கும் எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் தரமாட்டாங்க. இது ஒரு அரசியல் கட்சி அல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களாகவே கற்பனை பண்ணிட்டு எங்களுக்கு தேர்தல் கமிஷன் கொடுக்கலன்னு சொல்றதெல்லாம் தப்பு. தேர்தல் கமிஷன் அவங்களுடைய விதிப்படி சட்டத்திட்டப்படி அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க செயல்படுறாங்க. அது சில பேருக்கு பிடிக்கலைன்னா அதை வந்து குற்றச்சாட்டை சொல்லும்போது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தேர்தல் கமிஷன் நடக்கிறது நியாயமாக தான் போயிட்டு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட பார்வையில் என்ன? இந்த தேர்தலை பொறுத்தவரை தினகரன் அணிக்கான ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்து தங்கள் தான் அதிமுக அப்படிங்கிறத அவங்க நிறுவனத்துக்கு அவங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னா 18 எம்எல்ஏக்கள் அவங்க பக்கம் இருக்காங்க. இன்னைக்கு இடைத்தேர்தல் ஒன்று நடைபெறுகிறது. அந்த நீதிபதி 2 வரியில் அதை முடிச்சிட்டார். இன்னமும் தினகரன் தரப்பு தங்களை அதிமுகவோட வாரிசு என்று கருதுகிறார்கள். பட் he missed the bus. ஆமாம், அது அவர் கையை விட்டு போயிடுச்சு. அதுதான் என்னன்னா சட்ட ரீதியாக அதை செய்யறதுக்கு அவங்க தவறிட்டாங்க. இந்நேரம் கட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாருக்குமே அந்த இது இருக்குது. இப்போ ஞானதேசிகன் அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து 1996 காங்கிரஸிலிருந்து அவர்களுடைய வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஆரம்பிக்கும் பொழுது தேர்தல் தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்தது அது. அப்புறம் உடனடியாக கட்சியை பதிவு செய்கிறார்கள், ஒரு சின்னத்தை பெறுகிறார்கள், பொது சின்னமாக பெறுகிறார்கள். அது பெரிய வெற்றியையும் அவர்கள் பெறுகிறார்கள். இங்கே தினகரன் அன்னைக்கு என்ன அது பிரச்சனையாக போயிடுச்சுன்னா அவங்க இந்த உரிமை கோரிக்கொண்டே இருந்ததில் ஏன்னா அங்கே ஒரு இருக்கு தினகரன் அமமுகவுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா எங்களால் தான் இவர்கள் எல்லாருமே பதவியில் இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருப்பவரும் அமைச்சர்களாக இருப்பவர்களும் எங்களால் அந்த பதவிக்கு வந்தவர்கள். எனவே எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு அவர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நிலைநிறுத்துறதுக்கு திரும்ப நாங்கள் தான் அதிமுக அப்படிங்கிறத அவங்க எடுத்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால தான் அமமுகவை அவங்க பதிவு பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டு போய் கடைசி நேரத்தில் போய் தேர்தல் ஆணையத்தை போய் நெருங்கும் பொழுது இயல்பாகவே தேர்தல் ஆணையத்தின் விதிகள் அமமுகவுக்கு எதிராக அமைந்து விட்டன. இப்போ அவங்களுக்கு ஒரு பொது சின்னம் அப்படிங்கிறத முக்கியம். குக்கர்ன்ற ஒன்றை அவங்க வந்து ஊரெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறது. இப்போ பிரச்சாரத்துக்கு அவர் போகிற போது கூட இது பிரச்சாரத்துக்கு இல்லாமல் மக்கள் பயணம்னு போகிறப்போ கூட குக்கர் ஏதோ அவங்களுக்கு அலாட் பண்ண ஒரு சிம்பிள் அப்படின்ற எண்ணத்தில் குக்கரை காட்டுறாங்க. ஆர்கே நகரில் காட்டினாங்கன்னா நியாயம், அன்னைக்கு அவருக்கு ஒழுக்கப்பட்ட சின்னம். இப்போ அந்த சின்னம் உறுதியானது, அது இவங்களுக்கு தான் எந்த உத்தரவாதம் இல்லாத நிலையில் கூட அந்த சின்னத்தை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்துட்டாங்க. இப்போ புதிய சின்னம் அப்படின்ற ஒன்றை அவங்களால அந்த குக்கரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியுமா? அந்த அவகாசம் இருக்கா? இல்லை, புதிய சின்னத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியும். புதிய சின்னமாக இருந்தால் அதை கொண்டு போகணும். ஆனால் பொதுவான சின்னமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தல் வரை இரட்டை மெழுகுவத்திங்கிற சின்னம் இருந்துச்சு 2-3 தேர்தல்களில். இந்த முறை அந்த சின்னம் வழங்கப்படவில்லை. அவங்களுக்கு வந்து கரும்பு விவசாயி அப்படிங்கிற சின்னம் வந்ததும் அதை உடனே அவங்க வந்து அதை கொண்டு போகிறாங்க. அது தேர்தலுக்கு முன்பு அவர்கள் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி அமமுகவுக்கு ஒரு பொதுவான சின்னம் இருந்தால் அவங்களால அதை கொண்டு போகணும். ஏன்னா குக்கரையும் அப்படி தான் கொண்டு போனாங்க. தொப்பின்னு தான் அவங்க வந்தாங்க. தொப்பி கிடைக்கலன்னதும் குக்கர் கிடைச்சதும் குக்கர் எங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தேர்தல் காலத்தை சந்திச்சாங்க. அப்புறம் வந்து அதை வந்து அதுக்குள்ளேயே அது வந்து தேர்தல் களத்தில் அவங்க அறிமுகப்படுத்துவதற்கு வசதியாக இருந்தது. இப்போவும் ஒரு பொது சின்னம் கொடுத்தால் அவர்களால் பண்ண முடியும். ஆனால் பொது சின்னம் கொடுப்பதற்கு சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது இப்போ சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தோட பார்வையும் இருக்குது. இதை தாண்டி ஒரு தனி அமைப்பான தேர்தல் ஆணையம், தனி அதிகாரமுள்ள அமைப்பான தேர்தல் ஆணையம் நியாயமாக அதை எடுத்து பரிசீலிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏனால் அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சின்னம் ஒதுக்கீடு குறித்து பலருக்கும் பல கேள்விகள் எழுகிறது. நீங்கள் வந்து இரட்டை மெழுகுவர்த்தியை வந்து ஒதுக்கிட்டு எதுக்காக கரும்பு விவசாயின்னு ஒரு பொது சின்னம் கொடுக்கணும்? அதே மாதிரி வந்து மோதிரம் சின்னத்தை விடுதலை
சிறுத்தைகள் கட்சிகள் பயன்படுத்தி வந்த நிலையில் அவர்கள் கேட்கும் பொழுது இன்னொரு கட்சிக்கு அதை வந்து ஒரு முக்கியமான அமைப்பில்லை, அரசியல் கட்சி இல்லை, அதற்கு நீங்கள் அந்த சின்னத்தை ஒதுக்குவது, இப்படியான அணுகுமுறைகள் தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறைகள் போல நண்பர் சொன்னது போல அந்த கடந்த தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னம் முடக்கி வைக்கப்பட்டதும் பிறகு இரட்டை இலை சின்னம் இந்த அணிக்கு தான் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கு தான் என்று அறிவித்த மறுநாளே, ஒதுக்கப்பட்ட மறுநாளே தேர்தல் தேதியை அறிவிப்பதும், ஆர்கே நகருக்கான தேர்தல் தேதியை அறிவிப்பதும், இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய அது தன்னிச்சையாக செயல்படுகிறதா அல்லது வேறு ஏதோ நிர்பந்தத்தில் செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே எழுப்புது. திரு ஞானதேசிகன், அடுத்த ஒரு பகுதியில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தான் 2-3 அம்சங்களில் கேட்கணும். தீர்ப்பில் வந்து சொல்றது வந்து ஹேவிங் கன்சிடர்ட் த மேட்டர் வி ஆர் ஆஃப் த வியூ தட் த ஃபாலோயிங் ஆர்டர் ஷுட் கவர்ன் த பார்ட்டிஸ். இந்த பார்ட்டிஸ்ன்றது இங்கே எலெக்ஷன் கமிஷன் ஒரு பார்ட்டி, டிடிவி தினகரன் பார்ட்டி. இந்த பரிசீலனைக்கு பிறகு நாங்கள் தரக்கூடிய இந்த உத்தரவுன்றது இரு தரப்பையும் கட்டுப்படுத்தும். தி எலெக்ஷன் கமிஷன் ஆன் டியூ அண்ட் ப்ராப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் த கேண்டிடேட்ஸ் நேம்ட் இன் த டாக்குமெண்ட் 59 பேருக்கும் be allotted any one particular free symbol. இது வந்து இந்த சொல் அப்படின்றது ஒரு பரிந்துரைன்ற ஒரு எல்லையை கடந்தது அப்படின்ற பார்வையை அவர் முன்வைக்கிறார். அதுக்கு உங்களுடைய ஒரு விளக்கம் அப்படின்ற ஒன்றை கேட்கிறேன். இன்னொரு அம்சம், இதில் தர்றதா இல்லையா அப்படின்றத தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குமா அல்லது அந்தந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு போகுமா? வேட்புமனு பரிசீலனை அப்படின்ற நாளில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா? அந்த முடிவு வருமா? அல்லது வேட்புமனு முடிந்து வாபஸ்லாம் முடிந்துட்டு இறுதி பட்டியல் வெளியிடுற நாளில் யாருக்கு என்ன சிம்பல் அப்படின்றத அன்றைக்கு சொன்னால் போதும், அன்னைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இது அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது என்னவாக போகும்? அதாவது பி அலாட்டட் என்ற வார்த்தையை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அது வந்து டைரக்ஷன் மாதிரி இருக்குது. பி அலாட்டடுங்கிறது டைரக்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையம் ஹேஸ் டு கன்சிடருங்கும் போது அது பரிசீலனைக்கு உட்பட்டது, தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனைக்கு உட்பட்டது. என்னை பொறுத்த மட்டில் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருந்தாலும் கூட அந்த தேர்தல் has to consider, election commission has to considerன்ற வார்த்தை இல்ல, மாறாக election commission will make all endeavor to ensure that in the following election the aforesaid candidates be allotted any one of the free symbol அப்படின்ற சொல் இருக்கு. அதுதான் ஆபரேட்டிவ் போர்ஷனா இருக்கு. நீங்க சொல்ற கன்சிடர் அப்படின்ற வார்த்தை எங்க இருக்குன்னு நானும் பார்க்கிறேன், அது இல்லையே. இல்ல ஃப்ரீ சிம்பிள் இல்ல 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 இல்லைன்னா நம்ம அப்போ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து இதை டு பி அலாட்டட் ஃப்ரீ சிம்பிள் அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னபடி சிம்பிள் ஆர்டர் விதி பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே காமன் சிம்பிள் எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரியாக கொடுக்க முடியும் என்பது விதி இருக்கிறது. அதே போல் தனியாக ஒரு சின்னத்தை வரைந்து பொது சிம்பிளாக வாங்கிக் கொள்ளலாம் என்கிற விதியும் அந்த 10B பேரா 10Bயில் இருக்கிறது. இது ரெண்டும் யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே பொருந்தும். சிம்பிளில் 3 இருக்குது: ரிசர்வ் சிம்பிள், காமன் சிம்பிள், ஃப்ரீ சிம்பிள். இந்த ஃப்ரீ சிம்பிள் என்பது ஏற்கனவே 20-30 சிம்பிள் இருக்கும். அன்னைக்கு கேண்டிடேட் போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட எனக்கு இந்த சிம்பிள் வேணும் அப்படின்னு கேட்டார்னா அந்த சிம்பிள் வந்து ஆட்சேபனை இல்லைன்னா எடுத்துக்கலாம். காமன் சிம்பிள் என்பது அதான் இருக்கலாம், எத்தனையோ 100 60 அதுலேருந்து எடுத்துக்கலாம். காமன் சிம்பிள் என்பது காமன் சிம்பிள் என்பது பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்டன்ட் சுயேட்சை கேண்டிடேட்டோட ஒரு சின்ன அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதே போல் நீங்கள் ஒரு 10 இடத்துல போட்டிக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்னத்தை அந்த 10 இடத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் பாக்கி இருக்க 20 இடத்துல அந்த சின்னத்தை வேறு யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அது வந்து ரிசர்வ் சிம்பிள் இல்லை. அந்த 10 இடத்துக்கு மட்டும்தான் அந்த காமன் சிம்பிள் உபயோகப்படும், அதுக்கு மேலே உபயோகப்படாது என்பது அந்த 10Bயில் இருக்குது. ஆனால் இந்த விதிகளையும் மீறி, அந்த 10B விதிகளையும் மீறி பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சிக்கு அவர்கள் கேட்கிற காமன் சிம்பிள் அவர்கள் இருக்கிற எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரியாக கொடுக்க முடியுமா என்பது சட்டப்படி என்னை கேட்டீர்கள் என்றால் சட்டப்படி கொடுக்க இயலாது. அப்படி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டிருந்தாலும் கூட அது தவறுதான். அந்த மாதிரி போடுவதற்கான விதிமுறைகள் சிம்பிள் ஆர்டரில் இல்லை. தேர்தல் ஆணையம் என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது. ஒன்று செய்யலாம், அதாவது எல்லா 39 தொகுதிகளும் அந்த வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை தேர்ந்தெடுக்கலாம்.
அந்த ஃப்ரீ சிம்பிள்ல இருந்து ஒரு சிம்பிள் எடுத்து அந்த ஒரே சிம்பிளை அத்தனை பேரும் சிம்பிள் ஆர்டரில் கேட்டாங்கன்னா அதற்கு ஒரு கன்செஷன் மாதிரி ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அந்த சிம்பிள் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இட் வில் பிகம் அ காமன் சிம்பிள். ஆனால் அரசியல் அடுத்த கட்டத்திற்கு என்ன கேள்வி கேட்டீர்கள் என்றால், என்ன சிம்பிள் வாங்கினாலும் காமன் சிம்பிள் வாங்கினாலும் இது மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் டிடிவிக்கு இது உதவாது. ஏனென்றால் 6% வாக்குகளை வாங்கினால் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கருதப்படும். 30-40 தொகுதியில் அவர் நிற்கிறார். கண்டிப்பாக ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குகிற போது அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக வருவதற்கான வாய்ப்பை அவர் இழந்து விட்டார் என்பதுதான் என்னுடைய சட்டபூர்வமான பார்வை. ஏனென்றால் சுயேட்சையாக நிற்கிற போது அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படாது. அவர்கள் எந்த சின்னம் வாங்கினாலும் அந்த சின்னம் எதிர்காலத்தில் அவர்களுக்கான ரிசர்வ் சிம்பிளாகவும் ஆக முடியாது. அதுதான் இன்றைக்குள்ள விதி. 57 உதயசூரியன் திமுகவுக்கு கிடைச்சது மாதிரி இவர் இப்போ போட்டியிடுற ஒரு பொது சின்னம் ஒதுக்குனாலும் அது கிடைக்காது அப்படின்றதா நீங்கள் சொல்கிறதா புரிஞ்சுக்கிறேன். 6% ஓட்டு வாங்கிடுவாரு கிடைக்காது. அப்படின்ற எண்ணத்துல தான் நீங்கள் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். 6% ஓட்டு வாங்கினா அங்கீகாரம் கிடைச்சிரும். 6% வாங்கினாலும் இல்ல, நான் அதெல்லாம் நினைக்கிறேன். இந்த உத்தரவின் காரணமாக அவர் அரசியல் இல்ல, உத்தரவு இல்லைனாலும் விதி பிரகாரம் வாங்க முடியாது. உத்தரவு இல்லை என்றாலும் அந்த சிம்பிள் ஆர்டர் பிரகாரம் அவங்க வாங்க முடியாது. காரணம் தனித்தனியாக அவர்கள் சுயேட்சைகளாக அவர்தான் கருதப்படுவார்கள் என்றால் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. விதி பிரகாரம் நீங்கள் தேர்தலுக்கு பிந்தைய ஏரியாவுக்கு போயிட்டீங்க. நம்ம தேர்தல் சின்னம் வாக்குப்பதிவு அப்படின்ற எல்லையவே இன்னும் கடக்கலை. ஏன்னா பரிசீலனை அப்படின்ற கட்டம் வரல, வாபஸ்ன்ற கட்டம் வரல, இறுதிப்பட்டியல்ன்ற கட்டம் வரல, அன்னைக்கு சிம்பல் எதுன்ற கட்டம் வரல. நீங்கள் தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகான அரசியல் சூழலுக்கு நீங்கள் போயிட்டீங்க. நான் சுப்பிரமணிய கேட்கணும், இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ளா என்னன்னா, நான் சொன்னதுதான் கரெக்ட். எது வந்தாலும் அதான் முடிவு. நெட் ரிசல்ட்ல இருந்து போறீங்க நீங்க. சட்டப்படி, அரசியல் படி இல்ல, சட்டப்படி அவர் சொல்றாரு. அது நம்ம வர்றோம். நான் திரு சுப்பிரமணிய மணியில சின்னம் அப்படின்ற ஒரு விவகாரத்துல இன்னைக்கு கடைசி கட்டம் வரலுமான ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒன்று தினகரன் தரப்பு தாமாகவே ஏற்படுத்தி கொண்டது. இன்னைக்கு அவர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு வந்தால் அதற்கு அவர்கள் வேறு யாரையும் சொல்லக்கூடாது, அது அவர்களே தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டது அப்படின்னு தலைமை நீதிபதியே கடிந்து சொல்லியிருக்கிறாரு. இதுல பதிவு செய்யாமல் போனது அப்படின்றது அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இன்றைய தினத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேர்தலையும் பாதிப்பு, தேர்தலுக்கு பிறகு என்ன ஓட்டு வாங்கினாலும் அதுவும் பாதிப்பு, அதற்கு பிறகு இதற்கு பெரிய மீனிங்கே இல்லாமல் போயிடுது அப்படின்னு ஞானதேசிகன் சொல்றாரு. அப்படி வாங்குகிற வாக்குகளுக்கு பொருளே இல்லை அப்படின்ற கட்டத்துக்கு போயிடுமா? அது என்ன, அது நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது திரு தினகரன் செய்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் தான், நாட் ஈவன் ஃப்ளா. தவறு கூட சொல்ல முடியாது, இமாலய தவறு. ஒரு கட்சியை பதிவு செய்யாமல் போனது. நீங்கள் கமல்ஹாசன் ஒரு டார்ச் லைட்டை தூக்கி காட்டுறாரு. பதிவு செய்யப்பட்ட கட்சி, தனக்கென்று ஒரு சிம்பிள் கிடைத்திருக்கிறது. அதை எல்லா இடத்துலையும் பரவலாக கொண்டு செல்வதற்கும் ஒரு திரு ஞானதேசிகன் சொன்ன மாதிரி ஒரு பெர்சன்டேஜாக ஓட்டு வாங்குவதற்கும் பிற்காலத்திற்கு பயன்படுமாறு ஒரு சிம்பிள் வாங்குவதற்கும் ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமே பதிவு செய்வது. அவர் அரசியல் காரணத்துக்காக ஏதோ ஒரு கால்குலேஷனில் ஒருவேளை பதிவு செய்தால் அதிமுக மீது தன்னுடைய அந்த உரிமையை விட்டு கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும் என்று அவர் கருதி இருக்கலாம். அது அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இருந்தால் கூட, ஒரு பொலிட்டிக்கலி இட் மேட் சம் சென்ஸ்னா கூட, இப்பொழுது இப்போது எத்தனை பிரச்சனை பாருங்கள். ஒன்று, அவருக்கு இப்பொழுது எந்த சிம்பிளும் கிடைக்க போவதில்லை, பொது சிம்பிள் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொல்வதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு ஒரு சிம்பிள் கொடுத்தால் கூட திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்வதை பாருங்கள், அப்படியே ஏற்றுக்கொண்டு பொது சிம்பிள் கிடைத்தாலும், பொதுவான சின்னம் கிடைத்தாலும், ஒவ்வொரு வேட்பாளரும் அவர் சுயேட்சையாகவே கருதப்படுகிறார். அதனால் அவர் சொன்ன மாதிரி அவங்கள வாங்கப்போகும் ஓட்டு முழுமையாக சேர்ந்து ஒரு கட்சியின் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வழி இல்லை. அது தவிர இவர்கள் யாராவது ஒருவர் எம்எல்ஏவோ எம்பியாகவோ எலெக்ட் ஆனாலும் விப் என்று ஒன்று, அதாவது
கட்சியின் விப்பு கொடுத்து அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த கட்சிக்கு கொறடா உரிய பவரும் தினகரனுக்கு. இப்போது எந்த வகையில் அவருக்கு பெனிஃபிட்? எதுவுமே கிடையாது. சிம்பல் இல்லை, கிடைத்தாலும் வாக்கு அந்த சதவீதம் கிடைத்தாலும் அதனால் பயனில்லை. இல்லை வெற்றியே பெற்றாலும் கூட தன்னுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை இந்த கட்சிக்கு தான் போகணும் என்று கூறும் கொறடா இஷ்யூ பண்ணுவதற்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இது வந்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கும் திரு தினகரன் கட்சிக்காரர்கள் அன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஒரு ஏபிசிடி மாதிரி ஒரு வெரி வெரி அடிப்படையான ஒரு விஷயம். அதை செய்யாமல் போனது ஒரு இமாலய தவறு என்றே நான் சரவணகுமார் தான் கேட்கணும். அது ஒரு இமாலய தவறு. நாம் தமிழர் கட்சி இப்போ அண்மையில் தொடங்கின பல்வேறு கட்சிகள் அவங்க கமல்ஹாசனுடைய கட்சியெல்லாம் பதிவு செய்து அவர்களுக்கென்று ஒரு சின்னம் வாங்கும்போது ஏதோ காரணத்தினால இதை செய்ய அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு, நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிற கிளைம் இருக்கே, அதை சொல்ல முடியாமல் போயிடுமோ? இன்னொரு கட்சி அப்படின்னா இந்த கட்சி, இந்த சின்னம், இந்த தலைமை, இதன் மீது உரிமை கொண்டாடுறதுலேருந்து நீங்களே அந்த உரிமையை விட்டுத்தர்றது ஆகிடுமோ அப்படின்ற எண்ணத்தில் இதை செய்திருப்பார்கள். அப்படின்னு எப்படி செய்திருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதற்கான விலையை தரக்கூடிய கட்டத்துக்கு போயிருக்குன்றது தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இல்லை, அவர் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மிஸ்டர் யானிதேசின் அவர்கள். சுப்பிரமணியன் அவருடைய இமாலய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க ஒரு கிரிமினல் கேஸையும் சிவில் கேஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கிரிமினல் கேஸில் ஒரு மர்டர் ஆகிடுச்சு, நீங்கள் கேஸ் நடத்தி மர்டர் ஆனவர் உயிரோடு கொண்டு வந்துட போகிறீங்களா? சிவில் கேஸில் ஃபைட் பண்ணால் ஒரு லேண்டு ஃபைட்டில் நீங்கள் லேண்ட் எடுக்க போகிறீங்க, அதில் ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் இருக்குது. கிரிமினல் கேஸில் கிடையாது. தெர் இஸ் எமோஷனல் காம்பன்சேஷன். இந்த மர்டருக்கு காரணமானவர் சஃபர் ஆகணும் சொசைட்டிலங்கிறது தான். ஏன் ஸ்டேட்டு கிரிமினல் கமிஷனில் ஒரு பார்ட்டியாக இருக்குது? இது ஒரு எமோஷனல் கேஸ். இதில் நாங்கள் ரெட்டைலை சின்னத்தை வச்சு தான் ஜெயிச்சிருந்தோம், ஆர்கே நகரில் ஜெயிச்சிருந்தோம்னா நீங்கள் சொல்கிற மானிட்டரி விஷயம்லாம் இருக்குது. குக்கர் சின்னத்தை வச்சு ஏடிஎம் ரெட்டைலை சின்னத்தை ஜெயிக்கலையா? புரட்சித் தலைவரோட சின்னத்தையும் அம்மாவோட சின்னத்தையும் மக்கள் அன்றைக்கி ரெட்டைலை சின்னத்தை பார்க்கல, குக்கரை பார்த்தாங்க, குக்கரில் ரெட்டைலை சின்னத்தை பார்த்தாங்க. இதுதான் பிளண்டர்னு ஒன்றும் இல்லை இருந்தது சார். அப்போ உதயசூரியன் டெபாசிட்ல இருந்து போகுது, ரெட்டலை ஏன் தோற்குது? ஒரு குக்கர்னு புது சிம்பிள் 14 நாள் சிம்பிள்கிட்ட ஏன் தோக்குது ரெட்டலை சின்னம்? அதை விடுங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். அட்வொகேட் அவருக்கும் சீனியர் அட்வொகேட்டுக்கு இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 29A. இது நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன், சீமான் இவங்கெல்லாம் புது கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். எங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, சிம்பிள் ஆர்டர் 1968 பேராகிராஃப் 15 ஒன்று தெளிவாக இருக்குது. அதை அவங்க ரெண்டு பேரும் படிக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்பிளிண்டர் குரூப்பு ஆட்டோமேட்டிக்லி டீம் டு பி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி இன் எலெக்ஷன் கமிஷன். நீங்கள் என்டிஆர் கேஸ் எடுங்க, சிவபார்வதிக்கு ஏன் சின்னம் கொடுத்தாங்க? 89 கேஸ் எடுங்க, ஏடிஎம் கேஸ் சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 2 பேர்த்துக்கும் கொடுத்தாங்க, அம்மாவுக்கும் ஜானகிக்கும். அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கேஸ் அது. அம்மா சைடில் பார்ட்டியோட எல்லா கேடர் இருக்காங்க, ஜே சைடில் நீதிமன்றம் சொல்லியிருக்கிற கருத்தை கூட நீங்க தேவையற்ற காரணங்களை கட்சியை ஏன் பொருத்தமற்ற காரணங்களை சொல்றீங்க? கட்சி பதிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நாங்க டீம்டு பார்ட்டியா இருந்தோம் இந்த எஸ்எல்பி டிஸ்மிஸ் ஆகிற வரைக்கும். எஸ்எல்பி தானே டிஸ்மிஸ் ஆயிருக்கு சார். கட்சியை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் தாமா உங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்துருப்பாங்களே. கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையே. பேரா 15 நம்ம நீதிமன்றம் நடத்தல வந்திருக்கோம். அதுக்கு நான் உள்ள போல. நான் இந்த கேஸில் எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது. ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, உங்கள் டிஸ்கிரிஷனை லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுங்கன்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் இஸ் கால்டு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவங்கள யார் இஷ்டப்படி ஆட்டி வைக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நடந்த வரைக்கும் போன டைம் சொன்னேன் நான், மிஸ்டர் மோடி, மிஸ்டர் அமித்ஷா, தமிழ்நாட்டில் 50 வருஷமாக ஒரு ஆட்சி முறை போயிட்டுருக்கு, இதை மாற்றி ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு 3 பேர், இந்த ஆட்சி ஜெயிக்கிற 3 பேர் இந்த அத்தனை குழப்பத்துக்கும் காரணம். இவர் சொல்கிறார் இல்லை யானதேசியன் அவர்கள், எலெக்ஷன் முடிஞ்சா 6% ஓட்டு, நாங்கள் எத்தனை % ஓட்டு வாங்குறத மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. ஆனால் இந்த ஓட்டு வாங்கினாலும் இன்னைக்கு பயன் இல்லை. அதற்கு எங்களுக்கு தேவை உண்மையான அதிமுக யாருங்கிறத மக்கள் தீர்மானிக்கிறோம். அதுதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுலாம் 2வது, முதல்ல உண்மையான அதிமுக.
மிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர்லன்னு தெரிஞ்சு போயிடும். தேர்தலுக்கு பிறகுதான், தீர்ப்புக்கு பிறகுதான் மக்கள் முடிவாக செய்யறது. ஆனால் அதற்கு முன்னாடி எங்களுக்கு தேர்தல் ஆணையம், தேர்தல் விதிமுறைகள், கட்சியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதுதானே ஒரு கட்சி. அதிமுக கட்சியும் ரெட்டலையும் எங்களுக்கு உறுதியாக தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வரப்போகுது. நான் ஏன் இந்த தேர்தல் கிடைக்கிற வாக்கை பற்றி கவலைப்படணும்? எனக்கு கண்டிப்பாக நான் ஜெயிக்க போகிறேன், 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுனால நின்றுருக்கோம். சுயேட்சை சின்னம் கொடுத்தாலும் நிற்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்ன தைரியம் எங்களுக்கு? குக்கர் வேணும்னு குக்கர் கொடுக்கூடான்னு கோர்ட்டுக்கு போனது யார்? எடப்பாடி ஓபிஎஸ் மேலாம் கோவப்படல. எடப்பாடியும் ஓபிஎஸ் பின்னாடி இயக்கிட்டு இருக்க 3 பேர் இந்த திராவிட ஆட்சி முறைகளையும் இந்த சுயமரியாதை இயக்கங்களையும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி செயல்பட்டு இருக்கும் 3 பேர் அவங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுவாங்க மக்களுக்கு. அவங்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ண யாருக்கும் தெரியாதுன்னு அவங்க நினச்சிக்கலாம். நீங்க ஊடகமாவே பேசுறீங்க. ஓப்பனா பேரை சொல்லிடுறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம அதுக்கு செல்வராஜ் அவர்கள்ட்ட பதில கேட்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கு குக்கர் சின்னம் வழங்குவதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்திருக்கிறது. அதன் தொடர்பான நீட்சியான இதில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார். உங்களோட பதில்? நண்பர்களும் பேசும்போது சொன்னாங்க, சரி அவங்க பேசி முடிக்கிட்டு விட்டுட்டு நம்ம பதில் சொல்லுவோன்ட்டு. இப்போ நண்பர் சரவணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அதிமுகங்கிற கட்சி 72 ஆரம்பித்து 49 வருஷம், 74 முதல் ரெட்டலையில் போட்டியிட்டு கோயம்புத்தூர் அரங்கநாயகம் ஜெயித்தார். கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியாக நின்று ஜெயித்தோம். 46 வருஷ காலமாக அந்த சின்னத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். இடையில 1989 ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தபோது கட்சி 2ஆக உடைந்தது. அதில் சேவல் சின்னமும் ரெட்டப்புறாவும் நின்னாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் எல்லா தொண்டர்களும் அம்மா தலைமையில் இருக்கிற கட்சி தான் உண்மையான கட்சின்னு எல்லாரும் வந்தாங்க. அந்த மாதிரி இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு உண்மையான அதிமுக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அவர்கள் தான் என்று கூறி அத்தனை தொடர்கள் வரப்போறாங்க. தேர்தல் 40 எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்றதுக்கான தேர்தல்ன்றாங்க அவங்க. நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி போன தொண்டர்களும் திரும்ப அதிமுக வர்றதுக்கான தேர்தல்னு சுருக்குறீங்க. அதாவது கட்சிகள்லாம் களத்தில் இல்லை போல. நான் சொல்றத ஒரு தேர் திருவிழாவுக்கு ஒரு அம்மா 2 குழந்தைகளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. பொம்மலாட்ட கூத்த பார்க்குறக்கு அந்த குழந்தை தெரியாமல் சின்ன குழந்தை ஓடிடுச்சு. தெருக்கூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு அம்மாவை காணு தொலை வராங்க. அந்த மாதிரி போய் ஏமாந்தவங்களா இருக்கக்கூடியவங்களே நீங்கள் வாங்க, கடலில் குதிக்கிறவங்க யார் வேணால் குதிக்கட்டும், நீங்கள் கழகத்தில் குதிங்க. அதிமுக அம்மாவால் புரட்சி தலைவரால் காப்பாற்றப்பட்ட கட்சி, வளர்க்கப்பட்ட கட்சியை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வளர்ப்போம், காப்போம், இந்த ஆட்சி வழி நடத்துவோம். இடையில 2014 அம்மாவால் கட்சியிலிருந்து அனுப்பப்பட்ட பிறகு கட்சிக்கே சேர்த்தாதவங்க பின்னாடி போக வேண்டாம். அது நடைமுறைக்கு வராது. வீணா உங்களை நீங்க இழந்துக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் அம்மாவோட வளர்க்கப்பட்டவங்க, அம்மாவால நேசிக்கப்பட்டவங்க. அதிமுக அதிக வெற்றியை பெறும். அதற்கு பிறகு அமமுக தொண்டர்கள் இங்க வந்துருவாங்க. அதான் அமமுக தொண்டர்கள் அல்ல, அம்மாவுடைய உண்மை தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அத்தனை பேர் தாய் கழகத்துக்கு தான் வருவாங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் சகோதரிகள் தான். ஏமாறுறது சகஜம். ஒரு குடும்பத்துல உரிமை குரல் எம்ஜிஆர் தட்டி வச்சு கட்டின மாதிரி தான். 2வது ஒன்னா சேர்ந்துக்குவோம். அந்த மாதிரி தொண்டர்கள் எல்லாரும் ஒன்னா சேருவோம். ஒன்னா சேர மாட்டேன்னு சொல்றவர் கடல்ல போய் குதிப்பேன்ட்டார. அவரு தெளிவா சொல்லிட்டாரு, நான் கடலில் குதிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் கழகத்துக்கு வாங்க, இங்க குதிங்கன்னு சொல்றோம். கடலா கழகமா ஆமா அப்படின்னு களம் விரியுது. நீச்சல் தெரியாதனால கடல்ல குதிப்பேன்றாரு. அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரிஞ்சது கடல்ல குதிச்சு வந்துருவாரு. ஒட்டு மொத்தமா தொண்டர்களை ஏமாத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒருத்தர் பொய் சொல்லியே எத்தனை நாளைக்கு சார் காலத்தை ஓட்ட முடியும்? எவ்வளவு பேர் அப்பாவிக பாவம் தன்னுடைய பதவிகள் அம்மா ரெட்டலை சின்னம் கொடுத்து உடம்புக்கு சரியில்லாம 18 தொகுதிகளை ஜெயிக்க வச்சு அவங்கள புறநிக்கு நாடு ரோட்டில் நிக்க வச்சு பாவத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க. அந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா? 10வது கேள்வி நம்ம முக்கியமா பேச வேண்டியது என்னன்னா, இரட்டையில வழக்கு முடிஞ்ச பிறகும் குக்கர் சின்னத்தை தினகரன் தொடர்ந்து கேட்குறாரு. இது மூலமா அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு தப்பான எண்ணத்திலேயே அவர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க. நீங்க எடுத்துட்டு இருக்கிற வாதம்ன்றது ஏற்கத்தக்கதல்ல நீதிமன்றம் சொல்லுது. இல்லை, அதுதான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஏற்கனவே பார்ட்டிக்கு இருந்த சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் 2 சிம்பிள் கொடுப்பாங்க. அதுதான் தொப்பியும் அந்த மின்விளக்கு ரெட்டை மின்விளக்கு டிஸ்பியூட் இருக்கும்போது. ஆமாம், இப்போ முடிஞ்சிருச்சு.
இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ ரெட்டலை சின்னம் இந்த வழக்குகள் முடிஞ்சிருச்சு. அவர் நண்பர் சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, அது முழுமையாக முடியல, அது 90% தான் முடிஞ்சிருக்கு, அதுவும் இன்றைக்கு தான் அது முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நீங்கள் அதுதான் நான் ஏற்கனவே தமாக உதாரணம் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டால் மதிமுகவை எடுத்துக்கொள்ளலாம். வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 1993 அக்டோபர் 3ஆம் தேதி திமுகவிலிருந்து வைகோ அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு தனக்கு பின்னால் இருப்பவர்கள் தான் உண்மையான திமுக என்று அவர் அதை முன்னெடுத்து போறார். அது தேர்தல் ஆணையத்தில் போய் அவங்க பொதுக்குழுவும் கூட்டுறாங்க. திருச்சியில் வந்து வைகோ அணியினருடைய பொதுக்குழு நடக்குது. அதன் பிறகு தஞ்சாவூரில் கலைஞர் அவர் பொதுக்குழுவை கூட்டுறாரு. யாருடைய பொதுக்குழுவில் உண்மையான உறுப்பினர்கள் இருந்தாங்க, அதிகமாக இருந்தார்கள், அந்த விவரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வைக்கப்பட்டு கலைஞர் தான் திமுக அவருடைய இருக்கிறதா அந்த திமுக உண்மையான திமுக என்று சொன்னதும் உடனடியாக வைகோ அவர்கள் மதிமுகங்கிற கட்சியை தொடங்கிட்டார், அதை பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் 96லேருந்து அவர் தேர்தல் காலத்தை சந்திக்கிறார். எனவே இந்த மாதிரி சிக்கல்கள் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பொழுது அவரும் தனி கட்சி தான் ஆரம்பிச்சார். இவங்களோட பிரச்சனை இருக்கு சார். இப்போ இந்த தேர்தல் வந்து 40 எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 18 எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு இல்லை. ஏடிஎம்கேவை வின் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கேவை ஏஎம்எம்கே வின் ஓவர் பண்ணுறதுக்குன்னு சரவணகுமார் சொல்கிறாரு. இல்லை ஏமாந்த தொண்டர்கள் திரும்ப எங்களுக்கு வந்துடுவாங்க, அதற்கான வெளிச்சம் இந்த தேர்தலில் கிடைக்கும்னு அதிமுக நம்புது. அந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகளை இந்த தேர்தலை சுருக்க முடியுமா, இல்லை அப்படித்தான் கட்சிகள் அணுகிறல? இவங்க அணுகிற முறை அப்படி இருக்கு. இந்த தேர்தல் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசு நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா அப்படிங்கிறதுக்கும், இந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதில் என்ன வாக்குகள் கிடைக்க போகுது, அப்படி யாருக்காக கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல். இதுதான் இந்த தேர்தலுடைய நோக்கம், இதுதான் இதோட இலக்கு. ஆனால் இங்கே இவங்களுக்கு ஒரு அடிப்படையான பிரச்சனை இருக்குது. அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இருக்கிறது அடிப்படையான பிரச்சனை. அமமுகவை பொறுத்தவரை அதிமுகவை வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க. அது அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா அப்படிங்கிறது அது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்து. அதிமுக ஒரு சிக்கல் இல்லையா, அவங்களுக்கு சிம்பல் இருக்கு, அவங்களுக்கு ஆட்சி இருக்கு, அவங்க வேட்பாளர் நடத்துறாங்க, அதுதான் அவங்களுக்கு அதிகாரமும் இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்களுக்கு, அதுதான் அவங்க சொல்றது. அதனால் இந்த முறை நாங்க வந்து அமமுக எங்களை மிஞ்ச முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அமமுக என்ன நினைக்குது அப்படின்னா, அவங்க ஆர்கே நகர் ஃபார்முலா அப்படிங்கிறத வச்சு நமக்கு தான் உண்மையான தொண்டர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சுருக்கிறது வந்து இந்த தேர்தல் களம் கிடையாது. கண்டிப்பாக இவர்களுக்கு அமமுகவுக்கு அது ஒரு தனி கட்சியாக அல்லது வந்து அதுக்கு ஒரு பொது சின்னம் இருந்தால் அது வந்து களத்தில் வந்து அது தன்னுடைய பலத்தை காட்ட முடியும். அது வந்து இப்போ இருக்கிற நிலையில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிமுக விரும்புறது என்னன்னா, இல்ல பலத்தை காட்டினாலும் பிரயோஜனம் இல்ல, பலம் ஒரு கட்சியா ரெகக்னைஸ் பண்ணி ஒரு 6% ஓட்டை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு நிரந்தர சின்னம், இந்த ஒரு உங்களுக்கு எம்எல்ஏவா எம்பியா ஜெயிக்கிறவங்க, கட்சிக்கு கட்டுப்பட்டவங்க, கொறடா உத்தரவு, இது எல்லாம் இருந்தது. இதை பதிவு செய்யாதனால நீங்க வாங்குற வாக்குக்கும் இல்லை, அதுதான். அதாவது இவங்க வந்து இதுக்கு பிறகே இவங்க பதிவு செஞ்சுருக்கணும். அவங்களுக்கு என்னென்னா ஆர்கே நகருக்கு பிறகு இதை வந்து பதிவு செஞ்சுட்டு எங்கள் பின்னாடி தான் தொண்டர்கள் இருக்காங்க, இவங்க சொல்கிற மாதிரி ரெட்டலையே தோக்கடிச்சிட்டாங்க, உதயசூரியனே டெபாசிட் இழக்க வச்சிருச்சு குக்கர்னா, குக்கர் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி இவங்க ஒரு கட்சியை பதிவு பண்ணிட்டு தொண்டர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க, பேர் தான் இங்கே இருக்குது, கட்சி தான் இங்கே இருக்குது, தொண்டர்கள் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க வழிநடத்தி போயிருந்தா இன்னைக்கு ஒரு பொது சின்னத்தை இவங்க பெற்றிருக்கலாம், குக்கரை கூட பெற்றிருக்கலாம். அதை வந்து இவங்க தவறிட்டாங்க. அந்த இடம் தான் வந்து அவர் சுப்பிரமணியன் அவர்களும் அதை தான் சொல்றாரு. சுயேட்சை எம்எல்ஏ ஒரு கட்சியை தொடங்க முடியுமா? அது சுயேட்சை சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இனி முடியாது. இனி அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ், அதற்கு சட்ட சிக்கல்கள் எது இருக்கா அப்படின்றது ஒரு விவாத புள்ளி. அமமுக வேட்பாளர்களுக்கு குக்கர் மறுக்கப்பட்டிருப்பது தொடர்பான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தோம். இது நேயர்கள் ட்விட்டர் வாயிலாக என்ன கருத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தினகரனுக்கான பின்னடைவு என்று 14% நேயர்களும், இது விதிமுறைகளின்படி சரியானது என்று 20% நேயர்களும், இது அனுதாபத்தை திரட்டும் என்று 22% நேயர்களும், இது ஒரு தேவையில்லாத கெடுபிடி என்று 44% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.